Hi friends, used car scams நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா புது கார் வாங்க போறவங்களுக்கு நடக்கிற ஸ்கேம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது திருநெல்வேலி அருகே ஆத்தரைஸ்டான Hyundai ஷோரூம்ல i20 கார் வாங்க போனவங்களுக்கு நடந்த ஏமாற்றம். இதன் விளைவா அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட் அளித்த தீர்ப்பினால அவங்களுக்கு முழு பணமும் திரும்ப கிடைச்சிருச்சு. என்ன ஸ்கேம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லங்க. நீங்க ஒரு புது கார் வாங்க ஒரு ஷோரூம் போனீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற சின்ன சின்ன ஸ்கேம்ஸ் என்னென்ன, அது மட்டும் இல்ல எக்ஸ்டர்னல் வாரண்டினா என்ன, இன்சூரன்ஸ்ல என்னென்ன ஸ்கேம் இருக்கு, இதை தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு எல்லாருமே புது கார் எடுக்கிறதுக்கு ஆர்வத்தோட இருக்கும். நம்மளும் ஒரு பிராண்டை சூஸ் பண்ணிட்டு ஒரு ஷோரூமை தேடி போறோம். அந்த இடத்துல தான் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸாகவும் மாறி இருக்கு. அதாவது என்ன பண்ணிருக்காங்க, திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு ஷோரூம் இருக்கு. Hyundai i20 கார் வாங்குறதுக்காக ஒரு லேடி அங்க போறாங்க. அந்த லேடிக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பழைய காரை பாலிஷ் பண்ணிட்டு புது காரை சேல் பண்ணிட்டாங்க. அதாவது வாங்கிய கொஞ்ச நாட்கள்லேயே அந்த காரில் ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்திருக்கு, இன்ஜின் பழுதுகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த காரை வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும் போது இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணலாமே, புது கார் தானேன்னு கேட்டதுக்கு இன்சூரன்ஸில் வேற ஒருத்தர் பேர் இருந்திருக்கு. அப்போ தான் அந்த லேடிக்கு தெரிய வருது, அதாவது வந்து இது வந்து பழைய கார், அதாவது யூஸ்டு காரை புது காருன்னு சொல்லி சேல் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அவங்களோட அட்வொகேட்டை பார்த்துட்டு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் வந்து தீர்ப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காருக்கு ஏற்பட்ட நஷ்டம், அதாவது முழு அமௌண்ட்டும் அந்த ஷோரூமே ஏற்றுக்கிடணும், இந்த லேடிக்கு வந்து திரும்ப கொடுத்துடணும். அது மட்டும் இல்லை, அவங்க இதனால் பாதிக்கப்பட்டதுக்காக ஒரு 50,000 ரூபாய் சொல்லிட்டு காரோட விலை என்னவோ அதாவது 9.25 லட்சம் வந்துச்சு. ஆனால் இவங்களுக்கு நீதிமன்றம் தீர்ப்பினால ஒரு 12 லட்சம் 12.75 வரைக்கும் கிடச்சிருச்சு. இப்போ இவங்க வந்து யாருன்னு பார்த்தா, இந்த லேடி வந்து ஒரு காவல்துறை சார்ந்தவரோட வீட்டு பெண்மணியாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி கேஸு எப்படி போடணும்னு தெரியும். அவங்களும் அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பாங்க. ஸோ ஒரு சாதாரண பொதுமக்கள் இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டுனா எப்படி தான் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, எப்படி தான் அவங்க ஏமாறப்படுவாங்கன்றது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. ஸோ எல்லாருக்குமே ஒரு கேள்வி மனசுக்குள்ளே எழும்போம், ஏன்பா புதுசாக ஒரு கார் வாங்க போகிறாங்க, அந்த டாக்குமெண்ட் கூட செக் பண்ணி வாங்க மாட்டாங்க. அப்படி தான் இருக்குது இந்த காலகட்டம். சில பேர் வந்து கார் வாங்குற ஆசையில் அந்த டாக்குமெண்ட்லாம் சரியாக பார்ப்பதில்லை. அவங்களுக்கு சில பேருக்கு பார்க்கவும் தெரியறதில்லை. உண்மையை சொல்லணும்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம நண்பர்கள் எப்போவுமே தப்பு பண்ணுவோம். ஸோ நம்ம கார் எப்படி எடுத்தாலும் இன்றைக்கி இருக்க எல்லா டீலர்ஸும் அவங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்மகிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்துட்றாங்க. புது காரில் என்னென்ன செக் பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம ஏன் அதெல்லாம் பார்க்கணுன்ட்டு அசால்ட்டாக இருந்தோம்னா இந்த மாதிரி தான் சில டீலர்கள் செய்யும் ஸ்கேம்ஸ்னால எல்லாருக்குமே பிரச்சனையாக வந்து நிற்கும். ஸோ இந்த லேடி அன்னைக்கே அதெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ நம்ம புது கார் வாங்க ஒரு ஷோரூமுக்கு போகிறோம்னா நம்ம என்னென்ன விஷயங்களை செக் செய்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த காரோட விலைப்பட்டியலை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, அந்த காரு எக்ஸ் ஷோரூமில் என்ன இருக்குது, ஆன் ரோடு வந்தால் என்ன ப்ரைஸ் வருது, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய நண்பர்கள் ஏமாறுறது இந்த இன்சூரன்ஸில் தான். சில ஷோரூம்களில் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்சூரன்ஸ் விலை ரொம்பவே ஹையாக இருக்கும். நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தோன்னா அதோட இன்சூரன்ஸ் வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க என்னென்ன ஆட்-ஆன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும். எந்த இன்சூரன்ஸ் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த இன்சூரன்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம பாக்கெட்டில் இருக்க பணம் வந்து வேஸ்ட்டாக போகாது. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு வந்து இந்த ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸு, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு, காம்பன்சேஷன் இன்சூரன்ஸு, பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸு, ஆட்-ஆன்ஸு இதெல்லாம் வந்து பெரிய குறியாகவே இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து மேண்டேட்டரியாக அரசு சொல்கிற இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி, நம்ம வாகனத்தினால பிறருக்கு ஏற்பட்ட விபத்தை கட்டாயமாக நம்ம சரி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு அந்த இன்சூரன்ஸை நீங்கள் கட்டாயமாக போட்டு ஆகணும்ன்ட்டு. புது வண்டி எடுக்கும்போது உங்களுக்கே அந்த இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்பாங்க. நம்மளும் ஆசல் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு கையெழுத்தில் முடிச்சிடுவோம், டீலர்கிட்டே போட்டுருவோம். ஸோ நம்ம வெளியும் விசாரிச்சு பார்க்கணும் அந்த இன்சூரன்ஸ்லாம் எவ்வளோ வருதுன்ட்டு. இந்த இன்சூரன்ஸில் நடக்கும் சின்ன ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான அமௌண்ட்டை நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வெளியும் செக் பண்ணி பார்க்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணிடுவோம், இவங்ககிட்ட டீலர்கிட்ட இன்சூரன்ஸை போட்டு எடுத்துருவோம். இதனால அந்த இன்சூரன்ஸ் தான் நம்ம புது வண்டி தான் எடுத்துருக்குமே, எதுவும் ஆக்சிடென்ட் ஆனாலும் பம்பர் டு பம்பர் ஃப்ரீயாகவே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, எலி கடிச்சிச்சுனால அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. வேறு என்னென்ன பிரச்சனை, ஃப்ளட் டேமேஜ், இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துருவாங்கப்பா அப்படின்னு நம்பி நம்ம கார் எடுப்போம். அப்படி கிடையாதுங்க. உங்களோட இன்சூரன்ஸை 1-2 வாட்டி நல்லாவே படிங்க. இல்லை தெரிஞ்சவர்கிட்ட அந்த அப்ளிகேஷன்ஸை கொடுத்து படிக்க சொல்லுங்கள். அதில் என்னென்ன பாலிசிக்கு உட்படுத்தியிருக்காங்கன்னு, ஃப்ளட் டேமேஜ் உங்களுக்கு ஆட்-ஆன்ஸில் போட்டிருக்காங்களா, காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் இருக்கா, அது மட்டும் இல்லை எலி கடிச்சிச்சுன்னா அந்த ஃபுல் வயரிங் செட்டையும் மாற்றி கொடுப்பாங்களா, அது வந்து இன்சூரன்ஸில் ஒரு தடவை தான் அதை செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்ஜின் ப்ரொடக்ஷன் இருக்கா, இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி. அதாவது எக்ஸ்டர்னல் வாரண்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் காருக்கு ஒரு 3 வருஷம் வாரண்டி இருக்குன்னா எக்ஸ்டெண்டாக அதாவது ஒரு 5 வருஷமாக மாற்றி கொடுப்பாங்க. இதை நிறைய நண்பர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அதாவது எக்ஸ்டெண்டட் வாரண்டி கட்டாயம் போட சொல்கிறாங்க, இது போட்டே ஆகணுமான்னு. போடுறது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் வந்து அதாவது உங்களுக்கு பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸோ இல்லை நீங்கள் வேறு மாதிரி என்ன இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அதில் கிளைம் ஆகும்.
எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு வரும்போது உங்களுக்கு அந்த காரோட கிலோமீட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் வந்து ஒரு 1,00,000 கிலோமீட்டருக்கு தான் இந்த கம்பெனிக்காரங்க வாரண்டி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அந்த இன்ஜினோட லைஃபை உங்களுக்கு அதிலே நீங்கள் சரி பண்ணிக்கிடலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு உதிரி பாகங்கள் என்ன போச்சுனாலும் சம் ஆஃப் அமௌண்ட் அவங்களே வந்து அதாவது வாரண்டியில் கிளைம் ஆயிரும். ஸோ அதனால் எக்ஸ்டெண்டட் வாரண்டியை நீங்கள் கட்டாயமாக போட்டுக்கோங்க. ஆனால் எந்த ஷோரூம்லுமே கட்டாயம் போட்டாகணும்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் அதை உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மையாக அமையும். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த கார் புதுசாக ஷோரூமுக்கு போகும்போது டெமோ கார்ஸ் மேலே ஆசைப்பட்டுறாங்க. அதாவது விலைப்பட்டியல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை பார்க்குறீங்கன்னா, டெமோ கார்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அதாவது டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கிற கார் தான். அந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலைப்பட்டியல் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்லாம் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காரை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய யூசர்ஸ் அதை பயன்படுத்தியிருப்பாங்க. டெமோவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறவங்க நீங்களே சும்மா விடுவீங்களா? சஸ்பென்ஷனை நல்லா செக் பண்ணி பார்ப்பீங்க, பள்ளமேட்டில் டம்முன்னு போட்டுருவீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வரும். சில பேர் ஒரு போஸ்ட்லேயோ எங்கேயாச்சும் செவத்துலேயோ கொண்டுட்டு போய் இடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கார்களை எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஆகிரும். டெமோ கார்ஸில் இருக்க உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரைஸ் வந்து நல்லாவே கம்மியாகிரும். ஆனால் நீங்கள் டெமோ கார்ஸுக்கு மாற்றாக நீங்கள் டிஸ்பிளே கார்ஸை எடுத்துக்கலாம். இந்த டிஸ்பிளே கார்னா என்னன்னா, கஸ்டமர் ஷோரூம்குள்ளே வாக்கின் வரும்போது ஒரு காரை பல நிறுத்தி வச்சிருப்பாங்களா, அந்த கார் தான். அந்த காரை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மட்டும் தான் செய்வாங்க, ஷோரூம் விட்டு வெளியே எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கார் உங்களுக்கு எதுவும் நல்லபடியாக மாட்டுச்சுன்னா அந்த காரை நீங்கள் தாராளமாக சூஸ் செய்து எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபைனலாக ஒரு ஷோரூம்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த காரை உங்களுக்கு பிடிச்சிருக்க காரை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லபடியாக டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தருவாயில் அந்த காரோட கொட்டேஷன் கேளுங்க. கேட்டுட்டு இன்சூரன்ஸில் என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குது, ஆட் ஆன்ஸ் இருக்கா, உங்களுக்கு தேவையானது நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ஆஃப்டர் ஷோரூம் நீங்கள் வெளியே வந்துட்டோம் அந்த இன்சூரன்ஸில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். இப்போ நிறைய ஷோரூம்கள் பார்த்தீங்கன்னா இது கொடுக்கறது கிடையாது. அதாவது அந்த வாகனத்தை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த காரை வந்து உங்களுக்கு டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டிஓக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சார் உங்கள் வண்டி வந்துருச்சு, நீங்கள் உங்கள் வண்டியை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்ட்டு. நீங்கள் அப்போ அந்த வண்டியில் எதுவும் குறைகள் இருக்கா, டென்ட்டு, ஸ்க்ராச்சஸ், வேறு எதுவும் விஷயங்கள் நடந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். புது காரில் இதெல்லாம் எப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது சில பேருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது உண்டுங்க. அதுக்கு கேஸ் கூட ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்தை மேனுஃபேக்சர் இடத்துக்கிட்ட இருந்து ஒரு லாரிலையோ ஒரு கண்டெய்னர்லையோ எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ சில பல நண்பர்கள் அந்த வண்டியை இறக்குவாங்க, ஏற்றுவாங்க, அப்போ இடிச்சிடலாம், ஏதாச்சும் ஆகியிருக்கலாம். ஸோ சில பேருக்கு அந்த டெலிவரி சார்ஜஸை கூட கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டு தான் அனுப்புகிறாங்க அந்த ஷோரூம். அப்படி உங்ககிட்ட வாங்கினீங்கன்னா தாராளமாக மெயில் போடுங்க. அதாவது அந்த ஷோரூம்க்கு இந்த மாதிரி வண்டியை வந்து மேனுஃபேக்சர் சைட்லேருந்து ஷோரூமுக்கு வந்த டெலிவரி சார்ஜஸை என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால தான் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் மேண்டேட்ரியாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷனில் உங்கள் காரோட பெயிண்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எதுவும் டச்சப் பண்ணியிருக்காங்களான்னு எல்லாமே செக் செய்துட்டு இந்த இன்சூரன்ஸ் அந்த விஷயங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு காரை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிருந்த கார் கிடைக்கும், எந்த ஸ்கேம்ஸ்லையும் மாட்டாமல். ஓகே நண்பர்களே, நீங்கள் ஷோரூமில் போயிட்டு புது கார்கள் எடுத்திருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்கேம் நடந்ததாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்ற மோட்டார் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.